ரொம்ப ஹெல்தியான பனானா சாக்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு கப் பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஒரு கப் பால், ஒரு பெரிய பனானா, ஒரு ஸ்பூன் நட்ஸ் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா முழு நட்ஸையும் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்து அந்த நட்ஸையும் நம்ம போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடரில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதுக்காக வேண்டி சுகருக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன். எஸ்பெஷலி என் குழந்தைக்கு நான் ஒயிட் சுகர் கொடுத்ததே கிடையாது. பால் காய்ச்சி கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் கருப்பட்டி போட்டு தான் கொடுப்பேனே தவிர ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தா ஹெல்தியான பனானா சாக்கோ மில்க் ஷேக் ரெடிங்க. இது குழந்தைங்கள்ல இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு டைமே இல்லை அப்படின்னா இதெல்லாம் சட்டு புட்டும் பண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். டயட்ல இருக்கவங்களும் கண்டிப்பா எடுத்துக்கலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.